ஆறி விட்டாலும் தளதளன்னு இருக்கிற மாதிரி கேசரிக்கு 1 கப் ரவை, முந்திரி, 30 ml நெய், 30 ml சன்ஃப்ளவர் ஆயில், கலர் பொடி, ஏலக்காய் தூள், சீனி 1/4 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. கடாயில் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி முந்திரியை வறுத்துட்டு எண்ணெயை தனியாக எடுத்துடுங்க. தண்ணியில் ஊற்றும் போது எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். ரவையை இப்போ நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தண்ணியை கலர் பொடியில் ஊற்றி கலந்துடுங்க. திட்டு திட்டாக பிடிக்காமல் இருக்கும் கலரு. கடாயில் அளந்த தண்ணி, முந்திரி வறுத்த ஆயில் பாதி, நெய் கொஞ்சம், கலர் பொடி தண்ணி கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. தண்ணி கொதிச்சுட்டு ஏலக்காய் பொடியை போட்டுட்டு ரவையும் போட்டு கட்டி விழாமல் கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் கலந்துடுங்க. மீதம் உள்ள கலரையும் போட்டுக்கலாம். கலர் லைட்டாக இருக்குது. மீதம் உள்ள ஆயிலையும் ஊற்றி கலந்துடுங்க. இப்போ 1/4 கப் சீனியை நம்ம போட்டுக்கலாம். போட்டவுடன் கொஞ்சம் தண்ணி ஆகும். திரும்ப கெட்டியான பிறகு முந்திரியை போட்டு கலந்து விட்டுட்டு மீதம் உள்ள நெய்யை ஊற்றி இறக்கிடுங்க. ஆறி விட்டாலும் கெட்டிப்படாமல் தளதளன்னு இருக்கிற மாதிரி நமக்கு கேசரி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சுவையாக மணமாக இருக்கும். தேங்க்யூ.